ஈரோடு டிசம்பர் 21, 2024. திமுக அரசுக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்கிறது. ஓகே, வருகிற சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளை தாண்டி வெல்வோம், முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. அப்புறம் ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் சமத்துவபுரம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்குவதன் அடையாளமாக பெண் ஒருவருக்கு மாதிரி வீட்டை வழங்கிய போது எடுத்த படம். ஓகே, ஓகே பாருங்கள், ஒரு மாதிரி வீடு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க என்னன்னாக்க, திமுக அரசுக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதால் வருகிற சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளை தாண்டி வெல்வோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள். நைஸ், சூப்பர், தேங்க்ஸ். நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருங்கள். படத்தை பார்த்தவுடன் ஏதோ பெரிய ரயில் விபத்து நடந்து விட்டதோ என்று எண்ணிவிடாதீர்கள். அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒத்திகை நிகழ்ச்சி எங்கே அப்படின்னு பார்த்தா, படத்தை பார்த்ததும் ஏதோ பெரிய ரயில் விபத்து நடந்து விட்டதோ என்று எண்ணிவிட வேண்டாம். வடக்கு ரயில்வேயும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் இணைந்து உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் ரயில்வே யார்டு பகுதியில் நடந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தான் இது. அது மறுபடியும் அதோட பார்த்துடுங்க. ஓகே, மும்பை டிசம்பர் 21. மராட்டியத்தில் பஸ் கவிழ்ந்து விபத்து. திருமண கோஷ்டியினர் 5 பேர் பலி, 27 பேர் காயம். மராட்டிய மாநிலம் பூனே மாவட்டம் லோகேகாவ் பகுதியைச் சேர்ந்த சுமார் 40 பேர் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நேற்று காலை தனியார் பஸ்ஸில் ராய்காடு மாவட்டம் மகாடு பகுதியை நோக்கி சென்றனர். பஸ் காலை 9:30 மணி அளவில் ராய்காடு மாவட்டம் தாம்கினி காட் அருகில் உள்ள மன்காவ் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. இதில் அங்குள்ள மலை சரிவில் இறங்கிய போது பஸ் ஒரு வளைவில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோடு கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. பஸ்ஸில் இருந்தவர்கள் இடுபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்து உதவி கேட்டு சத்தம் போட்டனர். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு ஆம்புலன்ஸ்களுடன் விரைந்து சென்றனர். இதைத் தொடர்ந்து போலீசார் காயம் அடைந்த 32 பேரை மீட்டு அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு டாக்டர்கள் நடத்திய பரிசோதனையில் 3 பெண்கள் உள்பட 5 பேர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. காயம் அடைந்த மற்ற 27 பேருக்கு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மராட்டியத்தில் பஸ் கவிழ்ந்த விபத்து. திருமண கோஷ்டியினர் 5 பேர் பலி, 27 பேர் காயம். சென்னை டிசம்பர் 21. குரூப் 2 2A முதன்மை தேர்வுகள் எப்போது? டிஎன்பிஎஸ்சி தகவல். தமிழ்நாடு அரசு துறைகளில் குரூப் 2 2A பணியிடங்களில் காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வுகள் நடந்து முடிந்த நிலையில் அடுத்தபடியாக முதன்மை தேர்வுகள் எப்போது என்ற தகவலை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு உள்ளது. குரூப் 2 2A பணியிடங்கள்: தமிழ்நாடு அரசு துறைகளில் உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர், இளநிலை வாய்ப்பு அலுவலர், சார் பதிவாளர் நிலை 2, தனிப்பிரிவு உதவியாளர், முழு நேர விடுதி காப்பாளர், தணிக்கை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், கைத்தறி ஆய்வாளர் உள்பட பல்வேறு குரூப் 2 2A பணியிடங்களில் 2540 காலி பணி இடங்கள் உள்ளன. இதற்கான குரூப் 2 2A முதல் நிலை போட்டித் தேர்வு கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடந்தது. தேர்வை 5,83,467 பேர் எழுதினர்.
தேர்வு முடிவுகள் கடந்த 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தேர்வு எழுதியவர்களில் 29,809 தேர்வர்கள் குரூப் 2(2)A முதன்மை தேர்வுக்கு தகுதி பெற்றனர். முதன்மை தேர்வு எப்போது? இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி செயலாளர் கோபால சுந்தரராஜ் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வின் தமிழ் மொழி தகுதி தேர்வு தாள் 1 பிப்ரவரி 8ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெறும். குரூப் 2A பதவிகளுக்கான பொது அறிவு மற்றும் மொழித்தாள் தேர்வு தாள் 2 கொள்குறி வகையில் எழுத்து தேர்வாக பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறும். குரூப் 2 பதவிகளுக்கான பொது அறிவு தேர்வு தாள் 2 பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறும். இவ்வாறு அவர் கூறி உள்ளார். முன்னதாக குரூப் 2A பதவிகளுக்கான பொது அறிவு மற்றும் மொழித்தாள் தேர்வு கொள்குறி வகையில் கணினி வழி தேர்வாக நடத்தப்பட இருந்தது குறிப்பிடத்தக்கது. குரூப் 2(2A முதன்மை தேர்வுகள் எப்போது? டிஎன்பிஎஸ்சி தகவல். மும்பை டிசம்பர் 21. மும்பை படகு விபத்தில் கடலில் மூழ்கி மாயமான சிறுவனை தேடும் பணி தீவிரம். மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் இருந்து அலிபாக் எலிபெண்டா தீவுக்கு சுற்றுலா பயணிகளுக்காக படகுகள் இயக்கப்படுகிறது. கடந்த புதன்கிழமை மாலை கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் இருந்து எலிபெண்டா தீவு நோக்கி சென்ற படகின் மீது என்ஜின் சோதனையில் ஈடுபட்டு இருந்த கடற்படை அதிவேக படகு மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் சேதமடைந்த சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கடலில் மூழ்கியது. தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் விபத்தில் சிக்கிய 113 பேரை மீட்டனர். இதில் 13 பேர் உயிர் இழந்தனர். 98 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். விபத்தின் போது 43 வயது ஹன்ஸ்ராம் பாட்டி மற்றும் 7 வயது சிறுவன் சோஹன் பதரன் கடலில் மூழ்கி மாயமானார்கள். அவர்களை கடற்படை, கடலோர காவல் படை உள்ளிட்ட மீட்பு குழுவினர் தேடினர். இதில் ஹன்ஸ்ராம் பாட்டின் உடல் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டது. 7 வயது சிறுவனை தேடும் பணியில் நேற்று மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டனர். கடற்படை ஹெலிகாப்டர் மற்றும் படகுகள் மூலம் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரி ஒருவர் கூறினார். மும்பை டிசம்பர் 21. மும்பை படகு விபத்தில் கடலில் மூழ்கி மாயமான சிறுவனை தேடும் பணி தீவிரம். நடிகர்கள் அரசியலுக்கு வருவது பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அவரிடம் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர் நல்லா பார்க்கிறேன் என்று சிரித்தபடி கூறினார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக மாநில மாநாட்டில் திமுகவை விமர்சித்தார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக கட்சி தொடங்குகிறவங்க எல்லாம் திமுகவை அழிக்க நினைக்கிறார்கள் என்று விஜய்க்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர்கள் அரசியலுக்கு வருவது பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. டிசம்பர் 21, 2024 தினம் ஒரு தகவல் தினத்தந்தி. மட்டி மீன்கள். சிப்பி மீன்கள் என்பது இறால் மற்றும் முதுகெலும்பு இல்லாத சங்கு ஓடுகளில் வாழும் மலஸ்குகள் எனப்படும் கடல் வாழ் மெல்லுடலிகள் ஆகும். பொதுவாக இது மட்டி மீன் என்றே பரவலாக அறியப்படுகிறது. இந்த மீன்களை மக்கள் சிறந்த உணவாக உண்டு வந்தனர். பொதுவாக
உலக கடல் உணவு சந்தையில் மட்டி மீன்கள் அவற்றின் சுவைக்காக பல லட்சம் டாலர் அளவுக்கு மதிப்புமிக்க உணவாக இருக்கிறது. இதுவே அவற்றின் அழிவுக்கும் காரணமாகி விட்டது. மட்டி மீன்கள் உலகம் முழுவதும் காணப்படுகின்றன. இதில் சில வகையான மீன்கள் கோடிக்கணக்கான அளவில் ஒன்றிணைந்து பவள பாறைகள் போல் தோற்றமளிக்கும் மட்டி பாறைகளை உருவாக்குகின்றன. இந்த மட்டி பாறைகள் பல கடல் உயிரினங்களுக்கு தங்கும் இடம் மற்றும் உணவை வழங்குகின்றன. இந்த பாறைகளில் இயற்கையான இட வழிகளை உருவாக்குவதன் மூலம் புயல்களில் இருந்து கடலோர மக்களை பாதுகாக்க முடியும். இது தவிர ஒரு சிப்பி ஒரு நாளைக்கு 189 லிட்டர் கடல் நீரை வடிகட்டி தெளிவான தூய்மையான தண்ணீரை வழங்குகிறது. இப்படி பல்வேறு நன்மைகள் மட்டி மீன்களால் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் கிடைக்கின்றன. சில காலங்களுக்கு முன்பு வரை கூட மட்டி மீன் பாறைகள் உலகம் முழுவதும் கடல் பகுதியில் அதிக அளவில் காணப்பட்டன. ஆனால் தற்போது 85% அதிகமான மட்டி பாறைகள் அழிந்துவிட்டன என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சமீப காலங்களில் கடற்கரைகளில் லட்சக்கணக்கான சிப்பி, சங்கு, மெல் ஊழாளிகள் மடிந்து கரை ஒதுங்குகின்றன. இவற்றின் அழிவு கடல் சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். தினம் ஒரு தகவல். மட்டி மீன்கள் தினத்தந்தி டிசம்பர் 21, 2024. தகவல் செய்திகள். தெரிந்து கொள்ளுங்கள். விளையாட்டு விதிமுறைகள் 140. போட்டித்திறன் மிகுந்த சர்வதேச மற்றும் உள்நாட்டு லீக் போட்டிகளில் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச பதிலீட்டு வீரர்களின் எண்ணிக்கை 3 இருக்கிறது. ஆயினும் அனுமதிக்கப்படும் எண்ணிக்கையானது பிற போட்டிகளில் அல்லது நட்பு ரீதியான ஆட்டங்களில் வேறுபடலாம். ஒரு பதிலீட்டு வீரரை களம் இறக்குவதற்கான பொதுவான காரணங்கள் காயம், களைப்பு, திறன்பட செயல்படாமை, தந்திர உத்தியான மாற்றம் அல்லது வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான கட்டத்தில் நேரத்தை கடத்துவது ஆகியவற்றில் ஒன்றாக இருக்கலாம். பதிலீடு செய்யப்பட வீரர் அந்த ஆட்டத்தில் அதற்கு பின் பொதுவாக பங்கேற்க மாட்டார். ஒரு ஆட்டம் நடுவரால் வழி நடத்தப்படுகிறது. அவருக்கு ஆட்ட விதிகளை அமுல்படுத்துவதற்கான முழு அதிகாரம் உள்ளது. இவரது முடிவுகளே இறுதியானவை. தொடர்ச்சி நாளை வரும். தகவல் செய்திகள். தெரிந்து கொள்ளுங்கள். விளையாட்டு விதிமுறைகள் 140. தினத்தந்தி. சென்னை டிசம்பர் 21. நெல்லை கோர்ட் வாசலில் வாலிபர் படுகொலை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு படுபாலத்துக்கு சென்று விட்டது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது: நெல்லையில் கோர்ட் வாசலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கோர்ட் வாசலில் நடந்த இக்கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வக்கீல்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோர்ட் வாசல்களில் அச்சமின்றி குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவிற்கு படு பாதாளத்திற்கு சென்றுவிட்டதன் அத்தாட்சி. தனிப்பட்ட கொலைகள் என்று இன்னும் எத்தனை நாட்கள்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து செல்ல போகிறது?
மேற்சொன்ன குற்றச் செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் கவனம் செலுத்துமாறு முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது. சென்னை டிசம்பர் 21 நெல்லை கோர்ட்டு வாசலில் வாலிபர் படுகொலை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பதாலத்துக்கு சென்று விட்டது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வெளிநாட்டு செய்திகள். கான்பெரா டிசம்பர் 21 சாலமன் தீவுகளின் பாதுகாப்பை மேம்படுத்த ரூ.1000 கோடி வழங்கும் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு அருகே உள்ள குட்டி தீவு நாடு சாலமன் தீவுகள். 2022 ஆண்டு சாலமன் தீவுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டது. இதன் மூலம் சீனா தனது இராணுவ தளத்தை அங்கு அமைக்க வாய்ப்பு இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் சாலமன் தீவு பிரதமர் ஜெரேமியா மனேலை ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் சந்தித்து பேசினார். அப்போது சாலமன் தீவுகளின் பாதுகாப்பு கருதி கூடுதல் போலீசாரை உருவாக்க சுமார் ரூ.1000 கோடி வழங்குவதாக அல்பானிஸ் அறிவித்தார். பின்னர் அவர்கள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இந்த நிதி உதவி மூலம் சாலமன் தீவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மேலும் இனி வரும் காலங்களில் நாட்டின் பாதுகாப்புக்காக வெளிப்புற கூட்டாளிகளை நம்பி இருப்பது குறையும் என கூறப்பட்டு உள்ளது. கான்பெரா டிசம்பர் 21, 2024 சாலமன் தீவுகளின் பாதுகாப்பை மேம்படுத்த ரூ.1000 கோடி வழங்கும் ஆஸ்திரேலியா. வெளிநாட்டுச் செய்திகள். ஆபத்தான பயணம். அமெரிக்காவில் குடியேறுவதற்காக மெக்சிகோவில் இருந்து ஏராளமானோர் சட்டவிரோதமாக நுழைகின்றனர். மெக்சிகோ எல்லையில் சியூடாட் ஜுரேஸ் ஆற்றை ஒருவர் தனது மகளை தோளில் சுமந்து கொண்டு ஆபத்தாக கிடக்கும் காட்சி. ஆபத்தான பயணம். வெளிநாட்டுச் செய்திகள். மாஸ்கோ டிசம்பர் 21 ரஷ்யாவில் 200 பேரின் யூடியூப் கணக்கு முடக்கம். பிரபல சமூக வலைதளமான யூடியூப் அமெரிக்காவை தலையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இதனை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்துகின்றனர். இதற்கிடையே தங்களது நாட்டின் சட்டத்தை மீறியதாக யூடியூப் நிறுவனத்துக்கு சுமார் ரூ.2000 கோடி அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளது. இதற்கு பதிலடியாக யூடியூப் நிறுவனம் ரஷ்யாவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோரின் கணக்குகளை முடக்கி உள்ளது. இந்த தடையை அகற்றக் கோரி ரஷ்யாவின் தகவல் தொடர்பு கண்காணிப்பு அமைப்பு யூடியூப் நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. எனினும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ரஷ்ய அரசாங்கம் தெரிவித்து உள்ளது. மாஸ்கோ டிசம்பர் 21 ரஷ்யாவில் 200 பேரின் யூடியூப் கணக்கு முடக்கம். உலகை சுற்றி. டிசம்பர் 21, 2024 குரோஷியா. பால்கன் வளைகுடா நாடான குரோஷியாவின் பிரக்கோ நகரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் வழக்கம் போல் வகுப்புகள் நடைபெற்றன. அப்போது ஒரு மாணவன் திடீரென அங்கிருந்தவர்களை சரமாரியாக கத்தியில் தாக்கினான். இதில் ஆசிரியர் உள்பட பலருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் தாக்குதல் நடத்திய மாணவனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஜப்பானின் ஒகினாவா தீவில் அமெரிக்க இராணுவ தளம் செயல்படுகிறது. இங்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ரசாயன கசிவு ஏற்பட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. பின்னர் அங்கிருந்து சுமார் 1000 இராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதனால் தலைநகர் டோக்கியோவில் ரசாயன கசிவு குறித்து ஜப்பானிய அதிகாரிகள் நேற்று ஆய்வு செய்தனர். உலகைச் சுற்றி. வெளிநாட்டுச் செய்திகள். டிசம்பர் 21, 2024 அபூஜா. நைஜீரியாவில் சோகம்.
பள்ளி கலை நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல், 35 மாணவர்கள் பலி. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் உள்ள பள்ளி கலை நிகழ்ச்சியில் பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி 35 மாணவர்கள் உயிரிழந்தனர். கலை நிகழ்ச்சி. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் ஓயோ மாகாணம் இபாடன் நகரில் ஒரு தனியார் பள்ளி செயல்படுகிறது. இங்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். கிறிஸ்மஸ் பண்டிகை மற்றும் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த பள்ளியில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இதனை கண்டுகளிக்க மாணவர்களுடன் அவர்களது பெற்றோரும் அங்கு சென்றனர். ஒரே நேரத்தில் கலைந்ததால் இந்த கலை நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் 5000க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகள் நிறைவடைந்த பிறகு அங்கிருந்த அனைவரும் கலைந்து செல்ல முயன்றனர். அப்போது ஒரே நேரத்தில் அனைவரும் கிளம்பியதால் பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் ஒருவருக்கொருவர் மோதி கீழே விழுந்தனர். இதன் காரணமாக 35 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயம் அடைந்த 6 பேர் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 8 பேர் கைது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அந்த பள்ளிக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது முறையான பாதுகாப்பு வசதி இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தியது தெரிய வந்துள்ளது. எனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உள்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி மாணவர்கள் பலியான சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு அதிபர் போலா டினுபு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். அபுஜா டிசம்பர் 21 நைஜீரியாவில் சோகம். பள்ளி கலை நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல், 35 மாணவர்கள் பலி. வெளிநாட்டு செய்திகள். டிசம்பர் 21, 2024. வெனிசுலா. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் முன்னாள் போக்குவரத்து துறை மந்திரி பெர்னாண்டோ மார்டினஸ் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அவர் நாட்டில் வன்முறையை தூண்டியதாக கூறி கடந்த மார்ச் மாதம் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து தலைநகர் கராகஸில் உள்ள அர்ஜென்டினா தூதரகத்தில் அவர் தஞ்சம் அடைந்தார். இந்த நிலையில் கடந்த 9 மாதங்களுக்கு பிறகு மார்டினஸ் அர்ஜென்டினா தூதரகத்தில் இருந்து வெளியேறினார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை ராய்டியோன் என்ற தனியார் நிறுவனத்துடன் சுமார் ரூபாய் 3500 கோடி இராணுவ ஒப்பந்தம் செய்து கொண்டது. இதன் மூலம் 130 டொமாஹாக் நீண்ட தூர ஏவுகணைகள் வாங்கப்பட உள்ளன. இந்த ஏவுகணைகள் 2028 ஆண்டில் அமெரிக்க இராணுவத்திடம் ஒப்படைக்கப்படும். வெளிநாட்டு செய்திகள்.